ஹாய்ங்க, வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் முதுமை. அதை பற்றி தான். ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, முதுமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பேசுறது, எது பேசுறது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப நாளாகவே நான் பண்ணவே இல்லை. அவங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை நான் கேள்வி பதில் பேசும்போது ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் முதுமையை பற்றி பேசுங்க அப்படிங்கிறதுனால, எனக்கு நான் வயதானவர்கள் கூட நான் அதிகமாக பழகினது இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசவே முடியல. பேசுகிறேங்கன்னு சொல்லிக்கிட்டே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு விஷயம். பட் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயந்தான். பாசிட்டிவாக ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை தான் பார்க்குறேன். பட் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தச்சுக்கிட்டே இருக்குது. நான் வண்டியில் வரும்போது நான் நின்று கவனித்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு பெரியவர் ஒரு நல்ல பெரிய கடை, அந்த கடையில் ஃபலூடா சாப்பிட்டுட்ருக்காரு. அவ்வளோதாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான வாக்கிங் ஸ்டிக்கில் தான் போகிறாரு. 70 வயசுக்கு மேலே இருக்கும். நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு மனிதர் தான். நீட்டாக ஃபலூடா சாப்பிட்டாரு, நீட்டாக க்ளீன் பண்ணார், பில் பே பண்ணிவிட்டு நீட்டாக போகிறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஔவையார் சொன்ன விஷயம், இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் மிக பிடிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவருடைய தனிமை தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. யார் கூடயும் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, சிரிக்க ஆள் கிடையாது, பரிவாக கேட்டுக்க ஆள் கிடையாது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கவோ இல்லை என்ன வேணும்னு வாங்கி கொடுக்கவோ யாரும் இல்லை. அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானது. மனிதன் அப்படிங்கிறவன் கூடி வாழும் சமூக விலங்கு. ஆனால் வயதாக வயதாக ஒவ்வொருத்தரையும் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம். இது மட்டும் கிடையாது, முகத்தில் அதை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, அசரடிக்கிற நம்மளை அதிர்ச்சியாக்கக்கூடிய உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 85% பிச்சைக்காரர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள், பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், தெருவுக்கு வந்தவர்கள். அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் தெரியல. நம்ம என்ன அப்படி அம்பானி ஆக போகிறோம்? அப்படி நம்ம அம்பானி ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி ஓடி ஓடி பெற்றவங்களை நம்மளை அப்படி பார்த்து வளர்த்து எந்த விதமான பிரதிபலனும் இருக்காமல் இன்றைக்கும் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒற்றை ஜீவன் பெற்றோர்கள் தான். அவங்கள கவனிக்காமல் நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்னு தெரியல. அப்படி அந்த சாதனைகள் எதுவுமே மண்ணுக்கு சமந்தான் அப்படிங்கிறதும் நிஜம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லைங்க. நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை. அம்மா அப்பாவை பார்த்துக்கிற பாக்கியம் கிடைக்கிறது கிடையாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். பின்னாடி இல்லைன்னா நம்ம ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். எனக்கு உண்மையிலே வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. 40 வயசுக்கு மேலே தான் தெரியும் நம்ம அம்மா எவ்வளோ பெரிய ஹீரோயின், நம்ம அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ, நம்மளை பசி தெரியாமல் வழி தெரியாமல் அப்படி வளர்த்துருக்காரு. நாம் அவங்களுக்கு என்ன திரும்ப செஞ்சோம் அப்படிங்கிறது போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெறுமையை அனுபவிப்போம். அதை அனுபவிக்க வேண்டாம். இது குட்டி வாழ்க்கை. இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம திரும்ப பரப்பமான்னு தெரியாது. நம்ம குழந்தைங்க நாளைக்கு நமக்கு பரப்பாங்களான்னு தெரியாது. நம்ம குழந்தைகிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காம நம்ம ஒரு வாழ்க்கையை நடத்துகிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணுமா இல்லையா? அவங்களால முடியாத போது அவங்களுக்கு நம்ம ஊன்றுகோலாக இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். அவங்க பெருசாக நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் டெய்லி உட்காந்து பேசுங்க. என்னம்மா செய்யுது, என்னப்பா பண்ணலாம் கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு கொடுங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. எவ்வளோ காலத்துக்கு சொல்லிட போகிறோம்? எவ்வளோ காலத்துக்கு இருந்துட போகிறாங்க? அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அவ்வளவு நல்லது. அவ்வளவு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம எடுத்துக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை கதைகளை நம்ம எடுத்துக்கிறது எவ்வளோ பெரிய சுக அனுபவம் தெரியுமா? நான் இன்றைக்கும் என்னுடைய நினைவுகளில் ஃபுல்லாக அடுக்குகளில் என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஞாபகங்கள் இது மட்டும்தான் அடுக்கி வச்சுருக்கேன். அது என்றைக்கு சதரித்து அப்பவும் தெரியல. என்னோடய குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான நல்ல அனுபவங்கள் தான் கொடுத்துட்ருக்கேன். என் குழந்தையை நான் என்னால் எந்த சூழ்நிலையுமே வெறுக்க முடியாது. அதே மாதிரி தான் என்னுடைய அம்மா அப்பா என்னை எந்த சூழ்நிலையும் வெறுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு பாருங்கள். அந்த நிம்மதியான அனுபவம் அனுபவித்து பாருங்கள். அது ரொம்ப பெருசுங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைச்சவங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. இது மொக்க வீடியோவாக இருக்கலாம், உங்களுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டலாம், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயந்தான். முதுமையை கொண்டாடுங்க, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைங்க. ஆதரவாக இருங்க, பரிவாக இருங்க. அவங்க ஒரு குழந்தையை எப்படி கவனிக்கிறோமோ அந்த மாதிரி கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். மீறி நீங்கள் தப்பாக நடந்தால் இந்த வாழ்க்கை உங்களை பழி வாங்கும். இது சாபம் கிடையாது. நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க.
நீங்கள் பண்ண தவறுகளுக்கு இந்த ஜென்மத்திலேயே வாங்குவீங்க. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போல்லாம் கடவுள் நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அந்தந்த ஜென்மத்தில் அவங்க செஞ்ச பாவத்தை அவனவனே அனுபவிப்பான். உங்கள் பிள்ளைகளாம் அனுபவிக்காது, நீங்கள் அனுபவிப்பீங்க.